do you want to give him for another 5 minutes? எங்கள் தமிழ் ட்ரெடிஷ்னல் இந்த ட்ரெஸ் தான் இது. ஆடிஷனுக்கு சொல்லி கூப்பிட்டாங்க சரியா. அப்போ சரின்னு நான் வந்துட்டு போனோம். நம்ம செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ, ஏன்னா நான் பெருசாக ஓவர்த்திங் நிறைய உள்ளுக்குலாம் போயிட்டு வரோம், அழுது வரோம், அவ்வளோ ப்ரெஷர் ஆகிட்டேன். ஹாய் கைஸ், ஹாய், வணக்கம். எஸ், காலையில் மார்னிங் 7:45க்கு வந்துட்டு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி 7:45 ஸ்டார்ட் ஆகி இப்போ டைம் என்ன, இப்போ ஒரு 7 o'clock இல்லை 6:50 பேர் இருக்கும். ஸோ ஃபுல்லி பிஸி கைஸ். நிறைய பேர் வந்து நிறைய டேலண்டட் பீப்புள் நான் பார்த்தேன். இது ஒரு பெரிய ஒரு அனுபவம். லைக் மெனி இன்டர்வியூஸ் எடுத்தாங்க. இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன், எடுத்தாங்க, கேட்டாங்க. நம்மளை பற்றி நான் ஃபுல்லாக விளக்கமாக சொல்லலை. பட் எனிவே அது வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எல்லாம் வெயிட் பண்ணி முடிஞ்சு டைம் ஆச்சு 7 மணி ஆக போகுது. நான் டைம் பார்த்துட்டுங்க. சரி, கடைசியில் வந்துட்டு ஓகே ஆடிஷனுக்கு சொல்லி கூப்பிட்டாங்க சரியா. அப்போ சரின்னு நான் வந்துட்டு போனோம். போயிட்டு எனக்கு ஃபுல்லி நர்வஸ். என்ன சொன்னால் இது மாதிரிலாம் பார்த்தது இல்லைலாம், எனக்கு இதான் புதுசு. ஃபுல்லி நர்வஸ். நான் அப்போ இருந்துட்டு உள்ளுக்கு சரி மைக்கெல்லாம் உள்ளுக்கு விடுறான், போடுறான், மைக்கெல்லாம் சொல்லிடுறான். ஓகே, நானும் வெயிட் பண்ணிருக்கேன். நாங்கள் அதை விலாகா கொடுக்குறோம். நாக்கெல்லாம் காஞ்சி ஃபுல்லாக இதாகி எனக்கு என்னடா எனக்கு அவ்வளோ இதாகிட்டேன், அவ்வளோ ப்ரெஷர் ஆகிட்டேன். சரி, ஓகே, கடைசியில் ஏன்னா எப்படி எனக்கு தெரியும், நான் என்ன சொல்கிறது, நம்ம செலக்ட் ஆகிறோமோ இல்லையோ, ஏன்னா நான் பெருசாக ஓவர்த்திங் நிறைய உள்ளுக்குலாம் போயிட்டு வரோம், அழுது வரோம். நான் பெருசாக யோசிக்காமல் நான் உள்ளுக்கு லைக் நம்ம டேர்ன் வந்துச்சு. அப்போ சரின்னு நான் வந்துட்டு போனதும் ஓகே, ஜட்ஜஸ் 3 பேர் பார்த்துட்டு இதுதான் கேட்டான். இது என்ன, இது ட்ரெஸ்ஸு லைக் என்ன சொன்னேன், இது வந்துட்டு தமிழ் ட்ரெடிஷ்னல், எங்கள் தமிழ் ட்ரெடிஷ்னல் இந்த ட்ரெஸ் தான் இது. ஓகே, என்ன சாங் நீ பாட போகிறா லைக் கேட்டான். நான் சொன்னேன் வந்துட்டு லவ் மீ லைக் யூ, அந்த பாடத்தை நான் பாட போகிறேன் இன்னைக்கு. அதுதான் வச்சுருக்கேன்னு சொன்னேன். அண்ட் ஆல்சோ ஐம் ரேப்பர். நான் கவர் சாங்ஸ் எடுத்து நான் ரேப் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு லிரிக்ஸ் எழுதி சொந்தமாக அண்ட் மியூசிக் நான் பண்ணியிருக்கேன் அந்த பாட்டுக்கு, அதுவும் வச்சுருக்கேன்னு சொன்னேன். அப்போ சரி, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மொதல் பாட்டை ஆரம்பிக்க சொன்னாங்க. மொதல் பாட்டை ஆரம்பிக்க சொல்லிட்டு வந்துட்டு நான் பாடினேன். பாடக்கில் வந்துட்டு அவன் சொன்னான் லைக் நோ வி ஹாவ் டு சே நோ ஃபார் திஸ் டைம். லைக் இன்னொரு ஜட்ஜு சொன்னால் வி ஹாவ் டு சே நோ ஃபார் திஸ் டைம். சரி, ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த இவ்வளோலாம் தாண்டி வந்து இந்த இடத்துக்கு வந்து உள்ளுக்கு போகிறதே பெரிய விஷயம். அவ்வளோ அட்டம், அவ்வளோ ப்ராசஸ் தாண்டி இன்னைக்கு வந்து செலக்ட் ஆகி உள்ளுக்கு போகிறதே பெருசு. எனக்கு அது பெருசாக எஃபெக்ட் ஆகலை. பிகாஸ் ஐம் ஹாப்பி as long as பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். ஸோ கண்ணுக்கு முன்னுக்கு வந்துட்டு அவ்வளோ டேலண்டட் ஜட்ஜஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு லைக் நம்ம அவங்களுக்கு முன்னுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதே பெருசு இல்லையா. அப்போ சரி, ஓகேன்னு நானும் வந்துட்டு லைக் சரி, ஓகே, இட்ஸ் ஓகே, தேங்க்யூ. அப்போ கேட்டாங்க நீ என்ன பண்ணுறா வாங்குறேன். நான் சொன்ன வந்து இப்படி தான் நிறைய மியூசிக் வீடியோ நானே கவர் சாங்ஸ் எடுத்து அதை வோக்கல் ரெக்கார்ட்லாம் பண்ணி மிக்சிங் எடுத்து அப்படியே சாங் அவுட்டாக எடுத்து நாங்கள் வந்து லொக்கேஷன் பார்த்து ஷூட் பண்ணி மியூசிக் வீடியோ வந்துட்டு எல்லா ஷோஸ் ப்ராப்ளம்னு போடுறேன். அப்போ கேட்டால் நீ வந்துட்டு ஐயோ இன்ஃப்ளூயன்சர். நான் சொன்னேன் இன்ஃப்ளூயன்சர் இஸ் நாட் கைண்ட் ஆஃப் அப்படின்னு சொன்னேன் சரியா. சரி, ஓகேன்ட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பாட்டுக்கு நான் சொல்லிட்டானே, நான் உறவு கேட்டான். அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு ஐ பிரிங் யூ another song with my Tamil rap, the own lyrics, my own music. I haven't released yet. I'm going to release after this Idol, all of the streaming platform. அப்புறம் வந்துட்டு அவன் சொல்கிறான் வந்துட்டு do you want to give him for another 5 minutes? நான் லைக் நான் ஓகே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாம் சொன்ன 2 ஜட்ஜி சொன்னாங்க வந்துட்டு நான் இட்ஸ் ஓகே லெட்ஸ் கிவ் them. ஓகே, நான் சொன்னேன் வந்துட்டு ப்ளே த பேக்கிங் ட்ராக். அப்போ வந்துட்டு அவங்கள்ட்ட இஸ் ஏ பேக்கிங் ட்ராக், இஸ் ஏன் காப்பிரைட் இஷ்யூஸ்? நோ காப்பிரைட், தட்ஸ் இட், இஸ் மை ஓன். ஓகே ப்ளே ஃபார் இட். அந்த ஓகேன்னு சொல்லிட்டு மியூசிக் பார்ட் ஸ்டார்ட் ஆனதும் ஸ்டெப் எடுத்து வச்சேங்க. ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு பாட எடுத்தேன் பாருங்க. அந்த ஸ்டெப் எடுத்து பாட ஆரம்பிச்சு பார்த்துங்க. அவன் லைக் நான் பாட முடியக்குள்ள அவன் எலும்பி கதட்டுறான். எல்லாருமே அந்த இருக்குல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் சொல்கிறான் this is not him, that's not you. நான் சொன்னேன் this is me. நான் சொன்னேன் இதுதான் நான், லைக் நான் இதுதான். but my you are different on it, like you are not him, like you so different on this. நான் சொன்னேன் this is me, like வந்துட்டு லைக் அவங்க வந்து ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் கேட்குறாங்க நீ இட்ஸ் லைக் சேஞ்ச், ஃபுல்லி சேஞ்ச், இட்ஸ் டோட்டலி சேஞ்ச், இது நீயே இல்லை அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஃபுல்லி ஷாக் வேறு. எனக்கு வந்துட்டு சிரிக்கிறதா நான் வந்துட்டு அப்படிதான் இருந்தேன்னா சரி ஓகேன்ட்டு அவங்க வந்துட்டு என்னோட சோஷியல் பிளாட்ஃபார்ம் அதுக்கு தானே என்னோட இன்ஸ்டாகிராமை வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் ஸ்டார்டட். எஸ், சாரி கைஸ், ஐம் பேக் டு ஹோம். அவனை வந்து ஷட்டர் வந்துட்டு அதனால் கொஞ்சம் வந்துட்டேன். எஸ்,
ஐ மீன் அதுலேருந்து ஒரு ஜட்ஜ் வந்துட்டு நம்மளோட பேரை கேட்டா லைக் வாட்ஸ் நேம் ஐ மீன் இன்ஸ்டாகிராம். நான் வந்துட்டு ஜேகே ஸ்ட்ரீம் அஃபிஷியல் சொன்னேன். சரி ஓகே, நான் செக் பண்ண எழுதி செக் பண்ணிட்டு okay, I'm sorry for that, we had to say no. So it's okay, thank you, as long as I'm happy with that. I'm participate in this, like it's a self confidence, it's going to be a self confidence. சரி ஓகேன்ட்டு நான் செஸ் வெளியே சொல்லிட்டு வந்துட்டேன் கைஸ். வெளியில் வந்து கேட்டாங்க நிறைய பேர் வந்துட்டு என்னை விட நிறைய பேர் பாட்டு டேலண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. டேலண்டாக நான் பார்த்தேன் இன்னைக்கு. நல்லா பாடுவாங்க, கிட்டார் வாசிக்கிறவங்க. அப்கோர்ஸ் அந்த ஜட்ஜ் வந்து எல்லாருக்குமே இன்னும் சொல்லிக்க அப்படி. ஆனால் அவர் ஜட்ஜ் இதை வந்துட்டு லைக் நான் கேள்விப்படவில்லை இல்லை, லைக் நிறைய பேருக்கு இன்னும் சொல்லிக்க. பட் எனக்கு வந்துட்டு நான் எதுவுமே நான் எடுத்துக்கொள்ள கேஸ். நான் வந்துட்டு இதில் வந்துட்டு ஜெயிக்கணும், அடுத்தது போகணும் எதுவும் நினைக்கல. நான் வந்து as long as நமக்கு ஒரு மேடை கிடச்சிருக்கு, அது நாடு விட்டு நாடு வந்துட்டு பாடுறதுக்கு மேடை கிடச்சிருக்கு. ஸோ அதைத்தான் நான் பயன்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. இதில் வந்துட்டு நான் ஓகே இதில் செலக்ட் ஆனது கவலையே படல. ஆனால் thousands of applicants-ல அதில் நம்ம செலக்ட் ஆகி இவ்வளோத்துக்கு நம்ம வந்துட்டு இங்கே வரைக்கும் வந்ததே பெருசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, ஐ மீன் ஆடிஷனில் ஜூம் ஆடிஷன் பண்ணதே பெருசுன்னு நினச்சேன். அப்புறம் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதே பெருசுன்னு நினச்சேன். அதை தாண்டி இங்கே கொண்டதே வந்துட்டு லைக் ரொம்ப பெருசுன்னு நினச்சேன். அதே எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது இல்லையா. ஸோ வந்துட்டு ஸோ இன்னைக்கு இதில் நோ சொன்னால வந்துட்டு ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி கைஸ். நான் வந்துட்டு வந்த மூமெண்ட்டாக இருக்கணும் இதில் லைக் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், இங்கே வந்த மூமெண்ட்டாக இருக்கணும். இதில் பெரிய ஜேர்னி. ஒவ்வொரு இது வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் லைக் ஒவ்வொரு மார்னிங். ஆனால் இது வந்துட்டு இந்த மூமெண்ட் வந்து நமக்கு இப்போ நம்ம சொந்த பாட்டை பாடும்போது அவங்க கொடுத்த ரியாக்ஷன், அவங்க சொன்ன நோக்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு அது தெரியல, பெருசு தெரியல. ஏன்னா சொன்னால் அவன் நோ சொன்னவனே அவன் எலும்பி கைதட்டுறான் லைக் தமிழ். அதை தாண்டி நம்ம தமிழ் ட்ரெடிஷனாக இப்போ நின்றோம் பார்த்தீங்களா லைக் அது எல்லாமே எனக்கு ஒரு மூமெண்ட். இது வந்து ஒரு மூமெண்ட். இதை வந்து மூமெண்ட்டாக அப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது இப்போ ஆடிஷன் வந்தனைக்கே அது லைக் போயிட்டு வந்தனைக்கே நான் ரெக்கார்ட் பண்ண சொன்னால் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே ஒர்க் அங்கே கழிச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் ஷட்டர் பஸ் வந்துடுச்சு. அதெல்லாம் வீட்டுக்கு வந்து நான் இங்கே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் அன்னைக்கே அதை ஸ்டோர் பண்ணிடுறேன். இதெல்லாம் மூமெண்ட் கைஸ். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, மறக்க முடியாத மூமெண்ட்ஸ். இவ்வளோ ஸ்டெப் வந்ததே பெருசுன்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நமக்கு வந்துட்டு 12 உத்து இருக்கு. ஸோ எஸ், as long as finally happy, I'm happy with that. ஒரு ஜீரோ கவலையுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ லைக் டேலண்டட் ஜட்ஜஸ்க்கு முன்னாடி வந்து பாடினதே பெருசு கிடையாது. அவங்களாம் எலும்பி தமிழ் பாட்டுக்கு, நம்ம தமிழ் பாட்டுக்கு ரேப்பு கைதட்டுறாங்க எலும்பி லைக் I was like இது எல்லாமே டிவியில் வரும். இட்ஸ் நாட் லைக் அது அங்கனே முடிஞ்சில்ல. இன்னைக்கு போன எல்லாமே வந்து டிவியில் வரும். I was waiting அது எப்போ வருதுன்னு. நான் அந்த மூமெண்ட்டை நானும் பார்க்குறேன். எனக்கே ஃப்ரோசனாக இருக்குது. லைக் நான் என்னடா நடந்தது லைக் அந்த மூமெண்ட் வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட் நம்ம ரெப்பை படிக்க வலிக்கும் போது நடந்த மூமெண்ட் வந்து எனக்கே வந்துட்டு ஃபுல் இதாக இருக்குது. ஏன்னா I was waiting. நான் டிவியில் எப்படா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எஸ், நான் இதுக்கு முன்னுக்கு எடுத்த வீடியோ அதெல்லாம் வந்துட்டு அது எடுத்துலாம் நான் போடுறேன், ப்ளாகாக போடுறேன். ஏன்னா சொன்னால் வந்துட்டு நமக்கு அதெல்லாம் மெமரி இல்லை. அதெல்லாம் எப்பயுமே ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிடணும், அது போட்டு வச்சிடணும் லைக் அது எப்போ பார்த்துக்கலாம். ஸோ எஸ், இதில் ஐ மீன் என்ன சொல்கிறது, அந்த அப்ரிஷியேட் பண்ண விஷஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கைஸ். அண்ட் எஸ், நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணோம்ல, அட்டன் பண்ணோம்ல, அந்த திருப்தி. அண்ட் இன்னொரு அப்படி என்ன சொன்னால், நான் பாடின ரேப் பாட்டை, அந்த ரேப் பாட்டை வந்து நீங்கள் கேட்டது பாட்டை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, ஐ மீன் பார்த்துருப்பீங்க. பட் வந்துட்டு இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது டோட்டலி நம்மளோட ஃபுல்லி சொந்த மியூசிக் தான். பட் வந்துட்டு இந்த பாட்டை நான் சூன் ஆல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் ஸ்டே டியூன் கைஸ். நான் உங்களை மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டிவியில் வர ஃபுல்லாம் பார்க்குறதுக்கு. சேர்ந்து பார்ப்போம். அதெல்லாம் தெரியும் நம்ம ஒரு ஸ்டெப்பு. நான் நிறைய இன்டர்வியூ எடுத்தாங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க, நம்ம நிறைய கதைச்சிருக்கோம். அதில் கொஞ்சம் அது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ வில் சி. இப்போதைக்கு பாய்.